Hi friends, welcome to our Sainila Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சட்னி ஐட்டம் தான் தேங்காய் சட்னி. எப்போவுமே நம்ம தேங்காய் சட்னி வீட்டில் அரைப்போம், ரொம்பவும் ஈஸியான ஒரு சட்னி கூட. ஆனால் அது என்ன தான் நம்ம வீட்டில் அரைச்சாலும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டு ஒரு தனி டேஸ்ட்டு தான். அந்த மாதிரி எப்படி வீட்டில் அரைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் நான் 1/2 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு 4 துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 4 பல், பச்சை மிளகா ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன், அந்த 3 நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 3 நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். சட்னி எப்போதும் அரைக்கிறதுக்கு முன்னாடி 2 வாட்டி பல்ஸ் விட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சட்னி வந்து கொரன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால இப்போ நான் இதை 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இது மாதிரி 2 வாட்டி பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தாராளமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சட்னி வந்து நமக்கு கொரன்னு இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். ஒரு குட்டி கடாய் எடுத்திருக்கேன், அதில் தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னிக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பை சட்னி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்போவுமே தாளிப்பு சேர்க்கும் போது சர்வ் பண்ணும்போது தாளித்து சேருங்க, அதோட வாசமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. சின்ன வெங்காயமும் பாலும் இதில் சேர்த்து நம்ம அரைக்கிறதுட்டு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் தேங்காய் சட்னி அரைக்கிறீங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.